அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 12/4/2024 பங்குனி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 1 மணி 12 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. ரோகிணி நட்சத்திரம் இரவு 12 மணி 51 நிமிடம் வரை, பின்பு மிருகசீஷ நட்சத்திரம். மரண யோகம் இரவு 12 மணி 51 நிமிடம் வரை, பின்பு சித்த யோகம். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் குரு, ரிஷப ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் ராகு சூரியன் புதன், வக்ரகதியில் சுக்கிரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குரு ஜென்ம ராசியில் இருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பது சிறப்பான அமைப்பாகும். சனி செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நல்லதொரு சூழ்நிலை இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். பண வரவில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமான நிலையெல்லாம் தற்போது சரியாகி தாராள தன வரவு உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து ஒரு நல்ல நிலையினை நீங்கள் எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குருவானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 12இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை
நாடி வரும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி செவ்வாய் 8ல் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது, சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபத்தை குறைத்து கொண்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன், குறிப்பாக சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாகும். கோபத்தை குறைத்து கொண்டால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி செவ்வாய் 6ல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நட்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுதும் சந்திராஷ்டமமானது உங்களுக்கு இருக்கிறது.
அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிறைய நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடன் பணிபுரிபவர்களே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து சிந்தித்து நிதானித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பதும் மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு என்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வல்லமையும் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பாவி ஜென்ம ராசிக்கு இருப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அடைய வேண்டியதை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 2ல் சூரியன் ராகு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள்.
அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடைவதற்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வதும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமைய பெற்று ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் குறைவதால் மன அமைதி ஏற்படும். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஒவ்வொரு கிரகத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் நவகிரகங்களில் கல்விக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய புதனை பற்றி கூற உள்ளேன். நவகிரகங்களில் புதனானவர் கல்வி, ஞானம் போன்ற விஷயத்திற்கு காரகன் ஆவார். குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் புதன் மிக ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகமாகும். சூரியனுக்கு மிக அருகில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். புதன் ஒரு நல்ல ஒரு அற்புதமான கிரகம். புதன் நல்ல சிறப்பா இருந்தால் பேச்சு திறமை, எழுத்தாற்றல், கல்வித்திறன், ஞாபக சக்தி எல்லாம் உண்டாகும். புதன் கல்விக்காரகன், அறிவுக்கு காரகன். புதன் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிதுன ராசி. கன்னி ராசியில ஆட்சியும் உச்சமும் பெறுவார். ரிஷப ராசி நட்பு ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி நீச்ச ராசி. சூரியன் சுக்கிரன் நட்பு கிரகம். சனி செவ்வாய் சம கிரகம். சந்திரன் பகை கிரகம். திசை பார்த்தீங்கன்னா 17 வருஷம் நடக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை முதல் திசையா நடக்கும். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு 1 மாச காலம் எடுத்துக்கொள்வார். ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் 20 நாழிகை எடுத்துக்கொள்வார். அதாவது புதன் ஒரு ஜாதகத்துல சூரியனுக்கு 11 பாகையில் இருக்கும் போது அஸ்தங்கம் அடைஞ்சு 3 மாசத்துக்கு ஒரு வக்ரம் ஆவார். புதன் சூரியனுக்கு 14 டிகிரி இருக்கிற வரைக்கும் வக்ரம் பெற்று 20 டிகிரி வருகின்ற போது வக்ர நிவர்த்தி அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா கல்வி, ஞானம், கணக்கு, வங்கி பணி, வாக்கு சாமர்த்தியம், கதை, கவிதை, கட்டுரை, காவியம், ஜோதிடம், பத்திரிகை, சிற்பத்தொழில், நாட்டியம், இசை ஞானம், கலைத்திறன், புத்திர பாக்கியத்துக்கு தடை, அடுத்து போன்ற விஷயத்துக்கெல்லாம் புதன் காரகன். அடுத்து புதனுடைய நிறம் பச்சை கலருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசி பயிர் புதனுக்கு உரிய பருப்பு. அடுத்து உங்களுக்கு புதனுடைய நோய்கள் பார்க்கின்ற பொழுது வாய்ப்புண், மூக்கு, தொண்டை பாதிப்பு, மனநிலை பாதிப்புகள், மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின் போன்ற விஷயத்திற்கெல்லாம் புதன் தான் காரகன் ஆவார். காமாலை, வெண்குஷ்டம், நரம்பு தளர்ச்சி, வாத நோய் போன்ற விஷயத்துக்கு புதன் தான் காரகணத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் புதன் நல்ல ஆட்சி உச்சம் பெற்று நல்ல சிறப்பா இருந்தா அவங்களுக்கு நல்ல அறிவாற்றல், நல்ல கல்வி அறிவு, கல்வியில் நல்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். பொதுவா ஒரு ஜாதகத்துல புதன் ஒரு நீச்சம் பெற்றிருந்தாலோ வக்ரம் பெற்றிருந்தாலோ
கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். புதன் கேது சேர்க்கை பெறுறது, செவ்வாய் சேர்க்கை பெறுறது ஒருத்தருக்கு கல்வியில தடையை கொடுக்கும். செவ்வாய் சேர்க்கை பெற்றா கல்வியில முதல்ல தடையை கொடுத்து அதன் பிறகு சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவா உண்டாகும். புதன் தாங்க கல்விக்காரகன். புதன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தா கல்வியில நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்து புதனுக்கு சுபகிரக பார்வை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன் சுபகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் சுபராகவும், அசுபகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் அசுபராகவும் இருப்பாரு. பொதுவா புதன் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு சில ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல ஒரு பிரமாதமான நிலையினை உண்டாக்கும். புதன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்கள்ல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பத்திர யோகம் உண்டாகும். பத்திர யோகம் இருந்தா பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாற்றல், நல்ல கல்வி அறிவு, நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய யோகம்லாம் கூட உண்டாகும். புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தால் புதாதித்த யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புதாதித்த யோகம் இருந்தால் கல்வியில நல்ல மேன்மைகள், பெரியோர் ஆசி, வியாபாரத்தில் ஈடுபட்டு சாதிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உண்டாகும். அடுத்து புதன் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து 1, 4, 8 ஆகிய ஸ்தானங்கள் அமைகிறது நிபுண யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிபுண யோகம் உண்டானா உயர் பதவி வைக்கக்கூடிய அரசு வழியில அனுகூலங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் உண்டாகும். பொதுவா புதன் கல்வி காரணம் என்பதனால புதன் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல நல்ல பலமா இருந்தால் கல்வி சார்ந்த துறைகள்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல புதன் 10ஆம் வீட்டுல போய் அமைய பெற்று கூட குரு போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ, குரு பார்வை பெற்றாலோ அவங்க கல்வித்துறையில சாதிக்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து வாழ்க்கையில நிறைய சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள்லாம் உண்டாகக்கூடிய யோகங்கள் உண்டாகும். பொதுவாகவே புதன் 10ல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதன் ஒரு ஜாதகத்துல தாய்மாமனுக்கு காரகனாக இருக்கிறாருங்க. தாய்மாமனுக்கு காரகனா இருக்கிறதுனால புதன் ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்றால் தாய்மாமன் வழியில ஒரு ஒற்றுமை, ஒரு அனுகூலமான நிலை, ஒரு சாதகமான நிலைகள், தாய்மாமனுடைய ஆதரவு நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டாகும். தாய்மாமன் காரகனாக புதன் இருக்கிற காரணத்தினால புதனுடைய ஆதிக்கம் 7ஆம் வீட்டுக்கு இருந்தாலோ, 7ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று புதன் இருந்தாலோ, அடுத்து பார்த்தீங்கன்றால் புதன் ஒரு ஜாதகத்துல சுபகிரக தொடர்போடு, பாவகிரக தொடர்புன்னு சொல்ல, சுபகிரக தொடர்போடு 7ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மாமன் பொண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், அந்த ஜாதகருக்கு ஒரு பெண்ணா இருந்தா தாய்மாமனை கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல புதன் கேதுவோட சேர்க்கை பெறுறது, கேது தொடர்போடு இருக்கிறது, புதனுக்கு திரிகோணத்துல கேது இருக்கிறதுலாம் ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில ஒரு சிலர் காதல் வலையில் சிக்கக்கூடிய அமைப்புகள், காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகுது. அது போல ஒரு ஜாதகத்துல புதன் ஒரு ஜாதகத்துல சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ, சந்திரன் தொடர்போடு புதன் இருந்தாலோ அவங்க யாரையாவது விரும்பி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகுது. அடுத்து புதன் ஒரு ஜாதகத்துல நல்ல ஆட்சி உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதன் ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெறுறதோ, வக்ரம் பெறுறதோ பெற்றிருந்தால் அவங்களுக்கு மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், நியூரோ சம்பந்தப்பட்ட ட்ரபிள்லாம் கூட உண்டாகுது. பெரும்பாலும் புதன் நீச்சம் பெறுறவங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துட்டா அவங்களுக்கு சரியான நீச்சபங்க ராஜகம் இல்லாம இருந்தா மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், அவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பலகீனமான நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அடுத்து புதன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதன் வக்கரகதியில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு லைன்ல படிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வேற ஒரு லைன் போய் படிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகுது. நேயர்களே, இதுவரை புதனை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.